ஒயிட்டர் வந்து கேக் எடுத்துன்னு வந்து கை தவறி கீழே விழுந்துருது. கேக் ஆர்டர் பண்ண கீழே விழுந்த கேக்கே எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க மனைவியை கூப்பிடுறாங்க. இந்த அண்ணா இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போனாங்க. ஒயிட்டரை பார்த்துட்டு இந்த அண்ணால நீங்களும் வாங்க கூட சாப்பிட்லாம்னு கூப்பிடுறாரு. மீன் வந்து லோடு பண்ணின்னு இருக்காங்க. அந்த டைமில் பாருங்களேன் எவ்வளோ பறவைங்க வந்து அந்த மீனை எடுத்துன்னு போகுதுன்னு. அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கூட அந்த விரட்டில் எடுத்துன்னு போட்டோம். கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்கான். கோதுமை லோடு பண்ணிட்டாங்க. எடுத்துன்னு போகும்போது கேட்குறவங்க வந்துட்டாங்க கொஞ்சம் கொடுங்கன்னு. இவர் பாருங்களேன் அதில் ரொப்பி தருது பாருங்க. வண்டியில் ஃப்ரூட் எதுன்னு போயின்னு இருந்தாங்க. அவர் காருக்கு அது மாதிரி செய்யலை. காசு கொடுத்து நான் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. இந்த வாத்து பாருங்க தனக்கு கொடுத்த சாப்பாடு அதுலேருந்து எடுத்து அந்த மீன்களை ஊட்டின்னு இருக்குது பாரு. இந்த குரங்கு பாருங்களேன் கை பிடிச்சி உக்கார வச்சு அவங்க கையாலே தண்ணி குடிக்குது. அதுக்கப்புறம் கை கழுவி விடுறது பாருங்க. பாசம் வச்சுக்குது பாருங்க. காட்டு கோழியோட குட்டி தண்ணியில அடிச்சுன்னு வந்து இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. பின்னாடியே ஓடி வந்துக்குது பாருங்க. அப்புறம் ஒரு அண்ணா பார்த்துட்டு அந்த குட்டியை எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்ததே பாருங்க. இந்த ஒட்டகம் இவ்வளோ நாள் சூடில் இருந்துட்டு தண்ணியாண்ட கூப்பிட்டு விட்டுதே பாருங்க. எவ்வளோ சந்தோஷத்துல குதிக்குதுன்னு. உள்ள